எல்லா மாநிலங்களையும் அவர்களுடைய அந்த மாநிலத்துக்குரிய பெயர், இப்ப ஆந்திரானா ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிதான் வைக்கிறான். கேரளா இருந்தா கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வைக்கிறான். தமிழ்நாடுங்கிற பெயர் மட்டும் காணும். 2 வருஷமா இது அந்த வெறும் போக்குவரத்து கழகம் மட்டும் தான் இருந்தது. எப்படி உங்க கண்ணில் இது பட்டுது? ஏன் சரி இதை எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு உங்களுக்கு என்ன தோணுது? சாதாரண பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடுன்னு இல்லாம ஒரு அந்த மாநிலத்திலிருந்து அரசு பேருந்து வருதுனாக்கா ஒரு திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய சதி. திராவிடம் பேசுறாங்க இல்லையா, திராவிட மாடல் அரசு, தமிழ்நாடு மாடல் அரசு சொல்றது கிடையாது. திராவிட மாடல் சொல்லும் போது அப்போ தமிழ்நாடுன்னும் போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு அது எரிச்சலாக செய்யுது. பேருந்து நிலையத்தில் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். ஆனால் அவன் கண்டிப்பாக புகார் கொடுப்பாங்க, காவல்துறை முன்கூட்டியே வந்து கைது பண்ணுவாங்க. ஒரு நிகழ்வு நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே கைதாகக்கூடாது. பேருந்து வர வழியில் வழி மறிச்சு நாங்கள் 10-20 பேர் சேர்ந்து வழி மறிச்சு அங்கே ஸ்டிக்கரை ஒட்டி இது பண்ணாங்க. சீமானே உங்களை கூப்பிட்டு பேசினாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன பேசினாரு, என்ன பண்ணாங்க? அதான் ஊடகப்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம அண்டை மாநிலமான பெங்களூர்ல இருந்து. பெங்களூருங்கிறது வெங்காலூர் அப்படிங்கிறது தான். அதான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த ஆட்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கி அங்கேயே கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே தமிழர்களே இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. அங்கே பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கான நீங்கள் பல ஸ்டோரிஸ் நம்ம படிச்சிருக்கலாம். வீரப்பன் காலத்தில் அது வந்துட்டு இருக்குது. அது அந்த தமிழர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தமிழக அரசும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தமிழர்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் தமிழ் அமைப்புகளையும் தமிழ் சார்ந்த இவங்களையும் பெருமளவு நம்புறாங்க. இது இயற்கை தானே. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களை ஓரளவுக்கு நம்பி ஒரு தாய் நாடாக நினச்சிட்டு இருக்காங்களோ, அதுபோல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் அமைப்பு தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் ஒரு நம்ம தமிழ்நாட்டை தான் ஒரு மையமாக வச்சு அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் கொண்டிருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக நம்ம கருணாநிதிக்கு பின்னாண்ட ஸ்டாலின் அரசு வந்தது. ஸ்டாலின் அரசும் எந்த அளவுக்கு நம்ம இந்த தமிழர்களுக்கும் அண்டை மாநில அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அல்லது வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வெளிநாட்டு தமிழர்களுக்கெல்லாம் அயலக துறையிலும் ஒரு அமைச்சரே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க அந்த மாநிலத்துக்குரிய அந்த தமிழர்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதில் அந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்கள்னா அவங்கெல்லாம் ஒரு சிறு அமைப்புகளாக அங்கே தோற்றுவித்துட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதன் விளைவாகத்தான் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த திருவள்ளுவர் சிலை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாண்ட திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த திருவள்ளுவர் சிலையை அதுக்குரிய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த பகுதி எம்எல்ஏ 4 கோடி ரூபாய் செலவில் அதுக்கு லைட் எல்லாம் பொருத்தி எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டால், அண்மை காலமாக அந்த கர்நாடகாவில் பல அமைப்புகள் இருந்தாலும் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி நம்ம கோபி ஏகாம்பரம்னு ஒரு நண்பர் நம்மளோட ஆரம்பத்திலிருந்து நம்ம தொடர்பு இருக்காரு. நம்மகிட்ட ஆலோசனை கேட்பாரு. அந்த மாதிரி இவர் அங்கே தொடர்ச்சியாக தமிழர் நலன் சார்ந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் கோபி ஏகாம்பரம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் கர்நாடக அந்த அமைப்பினருக்கும் ஒரு பகை உணர்ச்சியோடு தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கோபி ஏகாம்பரம் வந்தவொன்னு என்ன பண்ணாருன்னா, அந்த கன்னட அமைப்புகள் இருக்கு பாருங்க, இந்த வட்டால் நாகராஜன் போன்றவர் இன்னும் பல பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நேரடியாக போய் சந்திச்சு எங்களுக்கு உங்களுக்கு என்ன பகை, நாங்கள்லாம் உங்களோட இணக்கமாக போகணும், இங்கே உங்கள் மொழியும் எங்கள் மொழி மாதிரி தான் ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், மதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அவர்களுக்குள்ள இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு பகை இல்லை. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இதை பகை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இதையெல்லாம் உடைச்சு கொண்டிருக்கார் கோபி ஏகாம்பரம். அது நம்ம மகிழ்ச்சியான செய்தி. சரி, இன்னைக்கு நம்ம பேச வந்த செய்திக்கு வருவோமே.
இப்போ இந்த கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம்னு சார்ந்தவங்க அவங்க வந்து தமிழர் நலன் சார்ந்து அவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கார்கள், அங்கங்கே பார்த்து கொண்டு இருக்காங்க. இதில் காலமாக சில ஒரு 2 ஆண்டு காலமாக அவர்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழ் பெயர் எழுதி போகிற ஒரு லாரியோ அல்லது பஸ்ஸோ அல்லது வேற எந்த வாகனமோ ஏதாவது தமிழ் பெயர் இருந்ததுன்னா அதை உடனே குறிப்பாக பார்த்து நம்மளோட மகிழ்ச்சி, அவர்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம பகுதியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த இதில் என்ன நடக்குதுன்னா, அரசு வந்து இங்கிருந்து பேருந்துகள் போய் கொண்டு வந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கிற நம்ம மக்கள் வந்து இங்கிருந்து அங்கே போகிறதோ அங்கிருந்து இங்கே வர்றது இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அந்த பேருந்துகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் இருந்தது, முதல்ல இருந்தது. அது வந்து நம்ம பார்த்து அதை வந்து பெருசாக ஒன்றும் நினைக்கிறதில்ல, அதை விட்டுட்டோம். இப்போ ஒரு 2 ஆண்டுகளாக வெறும் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்மளும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு பெருசாக அதை வந்து ஒன்றும் தெரியல. அந்த மாற்றம், அதாவது தமிழ்நாடுங்கிறத எடுத்தது நம்மளுக்கு தெரியல, இவர்களுக்கும் பெரிய அளவில் தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு குறிப்பு ஏற்பட்டு அவர்களுக்குள்ள பேசுகிறாங்க. கோபி ஏகாம்பரம் என்ன பண்ணுறாருன்னா, தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வச்சிருக்காருல்ல, அதோட அமைப்பில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு. இன்னும் தமிழ்நாடுன்னு இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு பேசி, அப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா பேருந்துலையும், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போகிற எல்லா பேருந்துலையும் தமிழ்நாடுங்கிற பேர் மட்டும் எடுத்திருக்காங்க. சரி, அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எடுத்திருக்காங்களா? அப்போ ஆந்திராவிலேருந்து வர்ற பேருந்து எப்படி இருக்குது, கர்நாடகாவிலேருந்து வெளியே போகிற பேருந்துகள் எப்படி இருக்குது, அல்லது பக்கத்தில் வேறு கேரளாவிலேருந்து வர்ற பேருந்துகள் எப்படி இருக்குது, அல்லது வேறு மாநிலங்கள்லேருந்து வர பேருந்துகள் எப்படி இருக்குன்னு எல்லா மாநிலங்களையும் அவர்களுடைய அந்த மாநிலத்துக்குரிய பெயர், இப்போ ஆந்திரானா ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படி தான் வைக்கிறான், கேரளா இருந்தால் கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வைக்கிறான், தமிழ்நாடுங்கிற பெயர் மட்டும் காணும். இப்போ இவங்களுக்கு அது பார்த்தோன்னு தான் ஒரு அதிர்ச்சி ஆகுது. அப்போ வந்து இவர்கள் என்ன பண்ணுறான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவர்களுக்குள்ள ஒரு இது பண்ணி தமிழ்நாடு அரசுக்கும் இது தொடர்பாக சில கடிதங்கள் எழுதுகிறாங்க. ஆனால் எந்த இதுவும் கிடையாது, எந்த பதிலும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு இது வந்து அவர்களோட எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் ஒன்று ரெடி பண்ணி ஒரு நாளில் வந்து அவங்க வந்து திட்டமிட்டு இந்த இதில் போய் பண்ணணும், ஒட்டிடணும் அப்படி ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, இதை வந்து கோபி ஏகாம்பரம் வந்து இது தலைமையில் இதெல்லாம் பண்ணாங்க. இந்த கோபி ஏகாம்பரம் வந்திருக்காரு. வணக்கம் கோபி ஏகாம்பரம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்கள் வந்து 2 வருஷமா இது அந்த வெறும் போக்குவரத்து கழகம் மட்டும் தான் இருந்தது. எப்படி உங்கள் கண்ணில் இது பட்டுது? ஏன் வந்து சரி இதை எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, நம்ம பெங்களூரில் இருக்கிறதால பெரும்பாலும் எந்த டூரிஸ்ட் வண்டிங்களோ இல்லை லாரி பஸ்ஸு எது வந்தாலுமே சரி, அதில் தமிழ் இருந்தாலே கொஞ்சம் ஒத்து கவனிப்போம் நம்ம. ஆனால் தமிழ்நாட்டு வண்டி, நம்ம ஊர் வண்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றது 3 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பற்று இருக்கும் இல்லையா, தமிழ் அந்த பெயர் பலகையை பார்க்குறதெல்லாம். அப்போ சரியாக அதை கண்ணில் கவனிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ ஒத்து பார்க்கும்பொழுது எல்லா பேருந்துகள்லையுமே வந்து அந்தந்த மாநிலத்து பெயர் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு காணும், வெறும் அரசு போக்குவரத்து கலந்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு காணமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்றம் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும் போது இது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடுன்னு இல்லாமல் ஒரு அந்த மாநிலத்திலிருந்து அரசு பேருந்து வருதுனாக்கா இது ஒரு திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்றத நாங்கள் பேசும்போது உணர்ந்தோம். ஏன்னா அவங்க இந்த தமிழர்னா பிடிக்கல. இந்த திராவிடம் பேசுகிறாங்க இல்லையா, திராவிட மாடல் அரசு, தமிழ்நாடு மாடல் அரசுன்னு சொல்கிறது கிடையாது. திராவிட மாடல் சொல்லும் போது அப்போது தமிழ்நாடுன்னும் போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு அது எரிச்சலாக செய்யுது. இது திட்டமிட்ட ஒரு காரணம் தான் நாங்கள் நினச்சி அடுத்த கட்டமாக போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்போ போராட்டம் முன்னெடுக்கிறீங்க, இதில் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிற எந்த இதில் ஞாபகம் வந்தது? எப்படி அதை இது பண்ணுறீங்க? ஆமாம், பேருந்து நம்ம வந்து பேருந்து நிலையத்தில் போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். ஆனால் அவன் கண்டிப்பாக புகார் கொடுப்பாங்க, காவல்துறை முன்கூட்டியே வந்து கைது பண்ணுவாங்க. ஸோ ஒரு நிகழ்வு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கைதாகக்கூடாது, செஞ்சுட்டு கைதானா பரவாயில்ல. அதனால் இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் நாங்கள் முன்னெடுத்தோம். அதை மாதிரி என்ன பண்ணோம், அந்த இடத்த செய்ய முடியாது. பேருந்து வர வழியில் வழி மறித்து நாங்கள் 10-20 பேர் சேர்ந்து வழி மறித்து அங்கே ஸ்டிக்கரை ஒட்டி இது பண்ணணும். ஏன்னா எழுதிருக்க முடியாது, நேரம் கிடையாது, டிராஃபிக் ஜாம் ஆகும். அது அங்கே இருக்கிற அதனால முதல்ல முன்கூட்டியே வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ரெடி பண்ணிட்டு டக்குன்னு போய் எல்லாம் எடுத்து ஒட்டிட்டீங்க. அதுக்கு வந்து அந்த பஸ் ஓட்டிட்டு வந்தாங்கல்ல நடத்துனாரு அந்த டிரைவர், அவர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சு? யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க இது நியாயமானதான். நாங்கள் வந்து சம்பளத்துக்கு வேலை பண்ணுற ஆட்கள்,
அதனால் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது இன்னொன்று நாங்களும் இது ஒரு நாள் எங்களுக்கும் அந்த தெளிவு இல்லாமல் இருந்திருக்கு சொல்லி. ஆமாம் பல பேருக்கும் அது தெளிவு இல்லாமல் இருந்தது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இந்த செய்தியை பண்ண உடனேயே பல ஊடகங்களில் அந்த செய்திகள் வந்தது, சோசியல் மீடியாலேயும் வந்தது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீமானே உங்களை கூப்பிட்டு பேசினாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன பேசினாரு, என்ன பண்ணாங்க? அதான் வாழ்த்துக்கள் சிறப்பு தம்பின்னு சொல்லி இது பண்ணாப்புல. அன்னைக்கு நைட்டு பார்த்தா 1:45க்கு குரல் பதிவு அனுப்பிச்சு வச்சிருந்தாருல அந்த சம்பவம் அன்னைக்கு. அன்னைக்கு பார்த்தா அவருக்கும் ஒரு திமுக சேர்ந்தவருக்கு பிரச்சனை, ஒரு கூட்டத்தில் வரும்போது திமுக பிரச்சனை பண்ணாங்க. அந்த டென்ஷனில் கூட அதை இது பண்ணி 1:45க்கு பேசினாப்லாமா, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே. அதற்கு பின்னர் நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த தம்பிகள் பல பேரும் இல்ல வேற அமைப்புகளும் இப்ப இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி பேருந்துகள்ல எந்த இதுலையும் தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லி அவங்கெல்லாம் போய் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்டிக்கரை வந்து காவல்துறை கிழிக்கிறத பார்த்தோம். காவல்துறை அதை எடுத்துட்டு போறாங்க, அதை எடுத்து கிழிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்டென்சில் சொல்லுவாங்க. ஸ்டென்சில்ங்கிற இதுல வந்து அதை வச்சு அப்படி பெயிண்ட் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் தேவையா? இது வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாதிரி ஒரு சிறு அழுத்தம் ஒரு பக்கம் இருந்து வருது. இந்த தமிழ்நாடுன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா போக்குவரத்துக்கும் ஒட்டணும் அப்படின்னு வரும் பொழுது, அவருடைய போக்குவரத்து துறை அமைச்சர், நம்மளோட தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சிவசங்கரன், அவர்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி எல்லா பக்கம் நடக்குது, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கும்போது சிவசங்கரன் தெனாவட்டா சொல்றாரு, அது எப்போ வேணுமோ நாங்கள் வந்து அதை வைப்போம் அப்படிங்கிறாரு. இது வந்து இன்னும் மக்களிடத்துல ரொம்ப, அதாவது தமிழ்நாடு இருக்கிற அத்தனை மக்களிடத்துல முதலே வந்து திராவிட மாடல் அதை இதையும் சொல்லி வெறுப்பு உண்டாக்கி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி அமைச்சரிடத்துலேருந்து ஒரு பதில்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கு. அது வந்து 2026 இன்னும் 2 மாதம் 3 மாதமும் இருக்குது தேர்தலுக்கு, அதில் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்குள்ளேயே இவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னையே வந்து இந்த தமிழ்நாடுங்கிற பெயரை எல்லா பேருந்துலையும், தமிழ்நாட்டிலிருந்து போகிற பேருந்துகளும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேருந்துகளும் சரி, கண்டிப்பாக ஒட்டப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. இதை வந்து நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் முன்னெடுத்தது வந்து இதுக்கு விதை போட்டது நீங்கள் தான். அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய செய்திகளை இதில் வந்து பேசணும். இந்த செய்திகள் எல்லாமே வந்து மக்களிடத்தில் போகணும். தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வந்து சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முழு ஆதரவு நம்மளோட இது எப்போவுமே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் வந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பல இடங்களில் நம்ம வந்து கொடுக்காம விட்டுட்டோம். கேஜிஎஃப் எல்லாம் வந்து அங்கே இருந்த தமிழர்கள்லாம் என்ன ஆனான்னு தெரியல, வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. அவங்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கணும். அது அரசுகள் தான், தமிழ்நாடு அரசு யார் வர்றாங்களோ அவங்க தான் இதற்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத இதோட கோரிக்கையாக இருக்குது. இத்தனை நேரம் நீங்கள் இருந்து பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.